புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். புதுச்சேரி மக்களே எல்லோருக்கும் வணக்கம். இந்த பாசம்தாங்க வேணும். நீங்கள் நானும் வேற இல்லைங்க. தமிழ்நாடு புதுச்சேரியெல்லாம் வேற வேலைலாம் யூனியன் அரசு தாங்க பிரிக்கும். அவங்க பிரித்தாலும் நாமெல்லாம் ஒன்று தாங்க. இந்த பாசம் இருந்தால் போதுங்க, வேற எதுவும் தேவையில்லைங்க அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு. மூளை தேவையில்ல, அறிவு தேவையில்ல, அரசியல் அறிவு தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. இதுமாரி திரைக்க வருஷம் இருந்தால் போதும், உங்களை மாரி கோவிந்தாவோட கோஷம் இருந்தால் போதுங்கிறத அவரே உறுதியளிக்கிறாரு. அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. எந்த மாநிலம் எங்கே இருந்தாலும் நம்ம வேற வேற இல்லை, நம்மளாம் ஒன்று தான் அப்படிங்கிறார். ஒன்றுன்னு பேசுறதுல தப்பு கிடையாது. எனக்கு இது எதுவுமே தேவையில்லைன்னா இந்த திரைக்கவர்ச்சி போதுங்கிறத அவரே ஒப்புக்கொள்ளுகிறார். இதுதான் அவருடைய பாணி. எங்கே போனாலும் அவர் ஒரு பாணி ஒன்று வச்சிருக்கிறாரு. திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா பூட்டு, இப்படி எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறாருல, அந்த மாதிரி புதுச்சேரிக்கு போனோன்னா அங்கேயும் மணக்குளம். இங்கே நமக்கு ஞாபகம் வருவது மணக்குளம் வெளியே விநாயகர், அரவிந்த ஆசிரமம், வில்லியர்நாத் மாதா கோவில், இப்படி நமக்கு தான் இந்த பிரபலங்களை இந்த பதில நமக்கு ஞாபகம் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுகிறாரு. இன்னொன்று சொன்னார், அது மட்டுமா, பாரதி, புரட்சிக்கவி பாரதி இருந்த மண், பாவேந்தர் பாரதாசி பிறந்த மண், இப்படி இப்போ வாழ்ந்த இருந்த பெருமைகளை, இப்படிப்பட்ட பெருமைகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாடா சாமி, இந்த பெருமைகளை அடுக்கிட்டே போயிடுவாராம், இல்லைன்னா அறுத்து தள்ளிடுவார். அப்படியே இருக்கிற வரலாறை யார் இந்த தலைவர்கள் முன்னோர்கள் எல்லாரும் அப்படியே வரிசை பட்டியலிட்டுவார். அப்படியே அடுக்கிக்கிட்டே போயிடுவார். கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா விட்டுடுவார். அப்படியே அடிக்கிட்டே போவார். அந்தளவுக்கு தலைவருக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்கிறது. இன்னொன்று சொல்லுகிறார் விஜய் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் 1977 தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாராம். ஆனால் அதுக்கு முன்னதாகவே புதுச்சேரியில் 1974 ஆட்சி அமைச்சிட்டாரு. அது எதுக்காக அந்த இதனை சொன்னோன்னா, ஒரு நல்ல தலைவர் நீங்கள் எழுந்துடக்கூடாது, அப்படியே புதுச்சேரி தான் அலர்ட் பண்ணுதான். அந்த அலர்ட் பண்ணதுனால தான் தமிழ்நாடு மக்கள் உஷாராக தேர்ந்துட்டாரான். அப்படிப்பட்ட எம்ஜிஆரை போல என்னையும் நீ தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற எம்ஜிஆரோட வரலாறு என்ன? அவர் திரைத்துறையில் நடித்தாலுமே வேறு கட்சியில் திமுக இருந்தார். பிறகு அவருடைய ஆற்றலை வளர்த்து கொண்டு அவர் மக்களுக்கு வளர்ந்து கொண்டு அதே போல் செயல்பட்டார். அதன் மூலம் தான் வந்தார். நேரடியாக அவர் திரைப்படத்துலேருந்து வரல, கவர்ச்சி வச்சு வரவே இல்லை. அது அந்த காலம். இனிமேலும் உங்கள் காலத்தெல்லாம் நானும் தமிழ் கட்சிகளுடைய அரசியல் புரட்சிகளும் அவங்க அரசியல் தேர்தல் பிரச்சாரத்துலையும் உங்களை அம்பலப்படுத்துவாங்க. நம்ம சீக்கிரம் நீங்கள் மக்களை முட்டாளாக்க முடியாது. என்ன உங்கள் செய்திகளெல்லாம் போய் கொண்டு சென்று எது செய்தாலும் கொண்டு சேர்க்கிற ஊடகங்கள் இருக்குது. ஆளும் வருஷம் பிரிவு பிஜேபியெல்லாம் பின்னணியிலிருந்து பல கோடிகள் உதவி செய்கிறது. செய்திகளை பரப்புவதற்கு உதவி செய்வாங்க. நாம் தமிழ் செய்திகளை எல்லாம் இந்த ஊடகங்களும் தொடர்ந்து இத்தனை நாடுகள் போடுறாங்க. ஒரு பிரச்சனையும் நேரடியாக காட்டியிருந்தாங்க, இன்னும் மக்கள் சீமான எண்ணிக்கை பார்க்க கூட சீமா ஆகியிருப்பார். அதுதான் திராவிட கட்சிகள் விரும்புகிறது. தமிழ்நாடு சார்ந்த அரசியல் வந்துடக்கூடாது. அதற்கு தான் கமல்ஹாசன் போட்டு விஜய் இறக்கி இந்த வாக்குகளை சிதைக்கலாம் என்ற நோக்கத்தில் வந்திருக்கிறார். விஜய் அவர்களை தெரியும், ஆட்சிக்கு பிடிக்க முடியும் தெரியும். அவருடைய திராவிட நோக்கம் என்ன? தமிழ்நாடு சேர்ந்த ஆட்சி வரக்கூடாது, ஆரிய திராவிடம் இருக்கலாம். அதனால் அவர் கொடுத்த வேலையை விஜய் செய்கிறார். இது விஜய் ரசிகர்கள் அறியாமல் அந்த ரசிக மனப்பான்மையில் அப்படி இருந்ததுனால, ஒரு தலைவன் திரையில் நடிக்கின்ற தலைவன் அதே தான் கேரக்டராக தான் குணங்கிறத நேசிக்கிறதுனால அதிக அரசியலுக்கும் எதிர்பார்ப்பது மிக ஆபத்தானது. அரசியல் அறிவாற்றல் அந்த நிறைய கற்றல் வேண்டும். எது எப்படி செய்ய வேண்டுங்கிற நிறைய தெரிய வேண்டும். மக்கள் பிரச்சனை எப்படி கையாள வேண்டுங்கிற திறமை வேண்டும். எல்லாத்துக்குமே ஆளை வச்சுக்கிட்டே இருந்தனாக்கா நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஒரு தலைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். தலைவனுக்கு அந்த ஆற்றல் என்று சொன்னால் கீழே இருக்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு ஒன்று தெரியாது. ஆனால் உங்கள் கோமாளித்தனத்தில் தேர்தலை பற்றி சாட்டை முதல்ல நாமதெல்லாம் அடித்து போட்டு புழக்கிறதுல உங்கள் கதை அம்பலமாயிடும். ஏன்னாக்கா முன்னே தற்கு சொல்கிறீங்களே, நாங்கள் தற்கூறு தானே வாக்கு போட்டோம். அவங்க தற்கூறு சொல்லுவது நீங்கள் சொல்கிற அநாகரிக செயலை தான் தற்கூறு சொல்கிறாங்க. நாங்கள் செய்வது விஜய் விமர்சனம் செய்யலை, வீரோட செயல்பாடுகளை தான் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். நாங்கள் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் அதை பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக இருக்கிறது. மக்களுடைய தலைவன் சொன்னால் மக்களுடைய பிரச்சனை உள்வாங்கி
அது மனப்பூர்வமாக அதை எப்படி செயல்படுத்த பேச வேண்டும். எல்லாமே பேப்பர்லேயே எழுதி கொடுத்து பேசணும். நான் கூட நீங்கள் கூட பேப்பரில் எழுதி கொடுத்தோன்னா ஒரு மேடை பேச்சு பேசிட்டு போயிடலாம். அதுதான் அவர் செய்கிறார். அது பேசலாம். அவருடைய நோக்கம் என்ன? நமக்கு திரைக்கவழ்ச்சி போல இருக்குது. இது நம்ம வாக்காக மாற்றலாம். பேசுகிற ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் மற்ற இதுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம். அந்த எண்ணம் அவர்கிட்ட தோன்றுகிறது. அவர்கள் அடிப்படை ஆற்றல் என்பது ஒரு சிறு கூட இல்லை. இந்த விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சீமானன் அந்த பொதுக்கூட்டத்தில் பார்க்க முடியுது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து விழுப்புரம், மதுரை இப்படி இடத்துலலாம் வந்து அவங்களோட சேர்ந்து அட்ராசிட்டி ஏர்போர்ட்டில் பண்ணது, அநியாயம் பண்ணது, அந்த அணில் மரத்துறது, கரண்ட் கம்பி ஏறுறது, சத்துறது, கோஷம் போடுறது, சாலையில் உள்ள பேரிகேடை உடைக்கிறது, இப்படி எல்லாம் அநாகரிக செயலை, வீட்டு மேலே கூரை, இப்படி எல்லாம் செஞ்சாங்க. இதுதான் பக்குவமற்ற அரசியல் தலைவர்களது. ஒரு அறிவார்ந்த சமூகத்தை சீமானவர்கள் ஒரு பெற்றோர்கள் எப்படி செய்வாங்க? சின்ன பிள்ளைய குழந்தை இருக்கும்போது இப்படி இருக்கணும், இது செய்யணும், செய்யக்கூடாது, இது தவறு, இது சரி, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், இப்படியெல்லாம் ஒரு கற்றலை ஒரு பண்புப்படுத்துவாங்க. பள்ளிக்குள்ள செல்லும்போது குழந்தைகள் ஆசிரியர்னா நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, நல்ல அறிவு கற்றுக் கொடுக்குறாங்க, நல்ல உலகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சமூகமாக உருவாக்கிவிட்டால் எவன் நாட்டை சீரழிக்கின்ற இந்த கொடுங்கலாட்சி விட வேண்டும், அவர்கள் கற்றல் வேண்டும், தெளிவு வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை தொடர்த்த நாடுகளும் மேடை கட்சிகளும் சரி, பிரச்சார மேடைகளும் சரி, பேட்டி அளிக்கும் போதும் சில கேள்விகளையும் எல்லாம் வைக்கிறாரு. அது தீர்வும் சொல்லுகிறார். இந்த அரசியலின் ஒரு தலைவனை சொன்னால் எல்லா நாட்டு நடப்பு தெரியவனும் கற்றுக்கிட்டு பேசிக்கொண்டுறார். அப்படி துளியும் அறிவற்ற அந்த தற்கூரிய விஜய் அவர்களை போற்று பொழுவதற்காக இந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சீமானை அவங்க அடக்காம ஆயிராங்கிறது அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ஆள் சொல்கிறாரு, எங்கள் தலைவன் பக்கத்தில் இன்னும் ஒரு நிமிஷம் பேசணுமா, நிகரே கிடையாது. சீமான் பேசுகிற ஆற்றலுக்கு மணிக்கணக்கில் பேசுவார் பிரச்சனைகளை. 10 நிமிஷம் பேப்பரை பார்த்து படிக்கிறதுக்கு நம்ம பக்கமாக ஒரு 4 நிமிஷம் திரும்பி பார்க்கணும். இவர் வந்து சிமணிகரா திரை புகழ் கவர்ச்சி இருக்குது, நடிப்பு நாடுகளும் திரையில் நடித்திருக்கிறாரு. அதில் அவருள்ள எங்கே எப்படி நடிக்கணும், அந்த ஆற்றலுக்கு திறமை இருக்கிறது, அதனை போற்றுவோம். அது அனுபவங்கள், அதுக்கு அந்த துறையில் இருக்கிறார், பரவாயில்ல. அரசியலுக்கு துளியும் அந்த ஆற்றல் கிடையாது, அறிவு கிடையாது. இயல்பாக அந்த கட்சியில் இருக்கிறவங்க லயோலா மணி சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க கூட தகவல் கடந்து கொஞ்சம் பேசுவாங்க. அவங்களுக்கு இருக்கிறது இயல்பாக ஒவ்வொருக்கும் ஒரு குணம், ஒரு ஆற்றல் இருக்கிறது. நம்ம எல்லாம் குறை சொல்ல முடியாது. அதுமாதிரி விஜய்க்கு ஆற்றல் இருக்கிறது, நடிப்பு திறமையாக இருக்கிறது. பேப்பர் கொடுத்தீங்கன்னா அதை ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு எப்படி பேசணுன்ற ஆற்றல் இருக்கிறது. அதுதான் ஒரு திறமை. அங்கே அது போற்றியவங்க அந்த துறையில் நீங்கள் மேலோங்கி ஓங்கலாம். எல்லா துறையிலையும் போயிட்டு நான் ஐடி கம்பெனிலையும் மேலே ஓங்குவேன், நான் இன்ஜினியர் ஆகிடுவேன், டாக்டர் ஆகிடுவேன், அதில் மேலோங்க முடியும்னா முடியாது. நீ எந்த துறையில் இருக்கீங்களோ அதில் மேலோங்கலாம். அதுபோல் அரசியலுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை உங்களை வந்து பின்புலத்தில் அழுத்தத்தில் தான் நாம் தமிழ் கட்சி வளர்ந்து கொண்ட சூழ்நிலையில் இதை வச்சு தடுக்க வேண்டுங்கிற சூழ்நிலையில் தான் உங்களை இறக்கியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ரசிகர்களே இது போன்று பேச்சு, பாசமாக, நேசமாக, அன்பாக நம்பி இப்படியே ஆரம்பத்தில் திரைப்படத்தில் பேசி பேட்டிகளும் பொதுமேடைகளில் இந்த விளம்பரத்தில் திரைப்பட அறிமுகத்தில் பேசுகிறது, இப்படி பேசி மக்களை கவர்ந்து சின்ன குழந்தைகளை பேசி அது நஞ்சை விதைச்ச மாரி விதைச்சி வச்சுட்டு அந்த நஞ்செல்லாம் அப்படியே திரைத்துறை வீழ்ந்து போன சமூகத்தை அது மறுபடியும் மீட்டெடுத்த சீமானவர்கள் திருப்பி அந்த இளைஞர்களை தற்கொலை நம்ம சொல்லக்கல. அந்த நல்ல நாம் தமிழ் சீமானவர் பேசுகிற அரசியல் வந்து சரியான அரசியல் அப்படி சிந்திச்சு தான் அங்கே வாக்கு போட்ட மாற போயிட்டான். இப்போ அதே ரசிகர்கள் இப்போ விஜய்க்கு போன பிறகு எப்படி தற்கொலை அவனு கேட்கணும்னா, தற்கொலை இல்லை, நல்ல அரசியல் வேண்டும் நாம் தமிழ் கட்சியில் இருந்தீங்க. இப்போ விஜய் நோக்கி போகிறீங்கன்னா எதுக்காக போகிறீங்கன்னா, அந்த கொள்கை கோட்பாடுக்கெல்லாம் நீங்கள் போகலை, விஜயை பிடிச்சிருக்கு அதுக்காக தான் போகிறீங்க. அதனால தான் தற்கொலைங்கிறோம் நாங்கள். சரிங்களா? அப்போ ஒரு நாட்டை ஆள வேண்ட தலைவன் எவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும், நம்முடைய வாக்கில் வீணடிக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த ஆண்டுகள் அரசெல்லாம் எப்படி நம்ம இதெல்லாம் சீரழித்து கொண்டிருக்குது. மாற்று அரசு சொல்லிட்டு வந்திருக்கின்றவர்கள் பிற கட்சிகளுக்குள்ள ஊழல் செஞ்ச கட்சிகளில் இல்லை பிற கட்சியில் பயணித்தவர்கள் எல்லாம் அதில் உள்ள நேர்மையாளர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை புதுசாக ஒருவர்களை நல்ல பேச்சாளர் திறமையாளர்களை வளர்த்துட்டாலும் பரவாயில்லை. ஆனால் பிற கட்சியில் உள்ள பிரபலங்களை இடத்தை வைத்து அதன் மூலம் வாக்கப்படுத்தி அதிகாரத்தை பெற்று விடலாம் என்ற பேராசை மிக ஆபத்தானது என அந்த நடிகர் ரசிகர்கள் பெஞ்ச வேண்டும். ஒரு பெண்மணி சொல்லுகிறார், ஒரு பெண்களும் அந்த பாலிமர் சரி ஆதன விஷயம் எல்லாம் பேட்டி எடுக்க சிறு பேட்டிகள் பார்க்க முடிந்தது. ஒரு பெண் சொல்லுகிறார், என் புருஷனே தேவையில்லை, விஜயை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுது. இங்கே செத்தா கூட பரவாயில்ல, விஜயை பார்த்துட்டா போதும் எனக்கு. அப்போ புருஷன் புள்ள குடும்பம் கூட தேவையில்லை, செத்தா கூட பரவாயில்ல, விஜயை போதுன்ற மனதில் இருக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறாங்க, விஜயை பார்த்து பேச என்ன பேசுங்க, எனக்கு அவளுக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன் அப்படிங்குது. இதுதான் அரசியல் நாகரிகமா? பாசம் வைக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு அரசியல் தகுதி இருக்குது, இதை செய்ய போகிறாரு, இதனால நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்க இல்லாமல், விஜய் அழகாக இருக்கார், உயரமாக இருக்கார், குட்டையாக இருக்குது, நல்லா பேசுகிறாரு, அதனால் நான் ஆள வேண்டும் என்பது எவ்வளோ தர்க்கத்தனமாக இருக்கிறது.
கொஞ்சம் இவர் ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். ரசிகர்கள் வந்து உங்கள் செயல்பாடுகள் வந்து மிக ஆபத்தானது. தயவுசெய்து இந்த விஜய் அவர்களை வந்து திரைப்புகழ்ச்சியில் இருக்காதீங்க. நடிகரை ஆதரவு கொடுங்க. நாங்களும் வரோம். எல்லாரும் பார்ப்பாங்க. மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுத்துகிற படத்தில் பார்ப்போம், ரசிப்போம். அரசியல் வேறு, திரையை ஒரு ரசிகர். நீங்கள் அதுலேருந்து வாக்கை வீணடிக்க வேண்டியதான் கட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு விஜய் அவர்கள் வந்து, நான் தமிழகத்தை மட்டும் தான் குரல் கொடுப்பேன்னு நினச்சிடாதீங்க. புதுச்சேரிக்கு நான் குரல் கொடுப்பேன். இத்தனை ஆண்டுகள் இத்தனை இடமே எங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவருடைய எல்லாமே சிம்பதி, அவருடைய பாசம், சிம்பதி இப்படி தான் 10 நிமிடம் முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைகள்லாம் பத்தி பார்த்து பேசுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன், நேசம் வச்சிருக்கேன், இதுதான் எங்களுக்கு வேணும், இப்படி தான் வேணும். அப்படியே மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறாரு. இதுதான் திரையுலகத்தில் மக்கள் உள்ள திரைப்படத்தில் உள்ள காட்சிகள்லாம் பார்த்துட்டு மக்கள் கவர்ந்துட்டாங்க. அதே பேச்சு தான் இங்கேயும் பேசுகிறாரு. அதுதான் மிக ஆபத்தானது. அதுக்காக சிம்பதியில் விழக்கூடாது, அனுதாபத்தில் விழக்கூடாது. அவன் பேசுகிற அரசியல் தான் பேசணும். அது புதுச்சேரி அரசுக்கு, சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன், நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து இதை போன்று திமுக அரசு வந்து பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சிஎம் சார் மக்கள் திமுக கற்றுக்கணுமா, இதை மக்கள் பார்த்துக்கணும். அதில் ரைமிங் வேறு. புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து வேணுமா, ஏன்னா இது பிஜேபி அரசு வந்து பாரபட்சம் பார்க்குது. மாநில அரசு இல்லைனால அவங்களுக்கு உரிமையில் பறிக்கப்படுது. மாநில அரசு வந்துட்டாக்கா மாக்கே, ஏனாம், காரைக்கால், கடமடை பகுதிகள்லாம் மாநில வந்து கடமடை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புறக்கணிக்கப்படுகிறது அப்படி சொல்லியிருக்காரு. இதில் வந்து இந்த ஐடி கம்பெனிலாம் தேவைன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு. இந்த ஐடி கம்பெனி சொன்னால் அங்குள்ள மக்கள்லாம் வந்து கவரலாம், இவங்க வேறு மாநிலத்துக்கு வேலைக்காக போகிறாங்க அப்படின்றப்ப அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. மூடப்பட்ட 5 கம்பெனிகள்லாம் திறக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. தற்சாப்பு வந்து சீமானனை வந்து அவர் எடுத்த கொள்கையை தான் காப்பி அடிச்சிருக்கிறாரு. இந்த மாக்கே, ஏனாமெல்லாம் சீமானன் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. அதைத்தான் இப்போ வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மாநில அந்தஸ்து எந்த கிடைச்சாவோ தற்பாய்ச்சல் வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 20 லட்சம் பேர் மக்கள் இருக்கிறாங்க, 20% மக்களை, இதுக்கு வந்து நீதி சரியாக கிடைக்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதனால் இங்கே அரசு கொடுக்குற நீதி தோராயமாக வந்து அந்த அரசு ஊழியர்களுக்கு போயிடுது, இதனால் கடன் சுமைகள் இருக்கிறது அப்படிங்கிற விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. எல்லாம் பேசியிருக்கிறாரு, எல்லாமே பேப்பர் பார்த்து பேசிக்கிறாரு. அவர் உள்மானத்துலேருந்து பேசலை. அதனால் வந்து மக்கள் வந்து உஷாராக இருக்க வேண்டும். மீனவர் கடற்படைக்கெல்லாம் போனாக்க படகு பிடிச்சிடறாங்களாம், அது போராட்டம் வந்து மீட்டெடுக்க வேண்டியதாக இருக்குதான். இன்னொன்று கடைசியில் ஒன்று சொல்லியிருக்காரு, ரேஷன் கடையை வந்து இந்த புதுச்சேரியிலையும் மக்கள், ஏழை மக்கள் வந்து அரிசி பருப்புலாம் வாங்குறாங்க, இவ்வளோ முக்கியமானது அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். முதல்வர் ரெங்கசாமி ஆகியோர் ரேஷன் கடையை திறந்து வைத்து இலவச அரிசி, சர்க்கரை திட்டத்தை தொடங்கி வைத்தனர். குடிமை பொருள் வழங்கல் துறை மூலம் இன்று ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன. அத்துடன் தீபாவளிக்கான இலவச 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரையை ரேஷன் கடை மூலம் வழங்கும் நிகழ்ச்சி காரி துப்புனா கதையா வந்து ரங்கசாமி ஐயா நன்றார். விஜய்க்கு அரசியல் செயல்படும் தெரியல, தற்கூரித்தனமாக ஒன்று செயல்பட எங்க புதுச்சேரி நாங்கள் தான் அவரே காரி துப்பியிருக்கிறாரு. இதுதான் ஒரு அரசியல் செயல்பாடுகள் அவர்களே. விஜய் அவர்கள் வந்து எந்த இதுக்கும் லாயக்கு இல்லைங்கிறது இந்த காணல் இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டோட இந்த புதுச்சேரி நாரி பிடிச்சிக்காத அவருடைய அம்பலம் என்பதை இந்த காலம் தெரிவித்துக் கொள்ளும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.